கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் தன்னுடைய அன்பினால் நம்மை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை மேம்பட வேதத்தை வாசிக்கிறோம். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வேத வசனங்களை மனப்பாடம் செய்து அதை இருதயத்தில் வைக்கிற காரியங்களும் உண்டு. சில இடங்களிலே நான் கேட்டிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு அதிகாரத்தை வாசித்து சொன்னால்தான் மதிய உணவு என்று சொன்ன குடும்பங்களும் உண்டு. அந்த வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், வேதம் மனு மக்களை சீர்படுத்தி சிறப்பான பாதையில் நடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்பினதை வாய்க்கும்படி செய்யும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வேத வசனங்கள் எதை உச்சரிக்கப்பட்டதோ அதை வெறுமையாய் நிறைவேற்றாமல் வருகிறதா இல்லை, அது நிறைவேற்றி ஆண்டவருடைய விருப்பத்தை காக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகவே என் தேவனுடைய வசனத்தை உள்வாங்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதில் தடம்பதிக்க முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீராய் சிறப்பாய் மாறுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், சில இடங்களிலே உட்கார வேண்டாம், சில இடங்களிலே நிற்க வேண்டாம், சில இடங்களிலே நடக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன் இதை அவன் வலியுறுத்துகிறான்? இந்த இடங்களிலே இருப்பது நம்முடைய வாழ்க்கையை சீர்கேடாக்கிவிடும். நாம் இறைவனோடு இருக்கிற உறவை அது பிரித்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் விலக வேண்டிய காரியங்களை வேதம் போதிக்கிறது, நான் பற்றி கொள்ள வேண்டிய காரியங்களையும் வேதம் போதிக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிறை நன்மைகளை பெறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வருகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், வேதத்தில் நியாயாதிபதிகளாய் புஸ்தகத்தில் வாசிக்கிற சிம்சோன், அவன் நசரேய விரதம் இருந்தவன். அவன் தடம் மாறி போனான். அவனுடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு ஒன்றை அறிந்திருந்தான், என் ஆண்டவர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் வைக்க வேண்டிய மன்றாட்டை நான் வைத்தால் என் வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி விளைவு, அவன் ஆண்டவரிடத்தை ஒரு விசை மாத்திரம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தார். சாலமோனிடத்திலே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறான், ஞானத்தை தாரும் என்று சொல்லி. அந்த ஞானத்தோடு அற்புதமாய் அவன் ஆளுகை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை சரியான பாதையிலே தடம்பதிக்க வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் வேதம் வாசிப்பதும் தியானிப்பதும் அவசியமாய் அது காணப்படுகிறது. அந்த அவசியத்தை புரிந்த வாழ்க்கைதான் ஒரு வெற்றியின் நிறைவை நாம் காண்கிற வாழ்க்கையாக அது அமையும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 134ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம், என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுகிறது இல்லை என்று சொல்லி. உலக சூழல் இவையெல்லாவற்றையும் தருவது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய வேதத்தில் நாம் நம்மை ஒன்றித்து வைக்கும் பொழுது வேதம் நமக்கு நல்வழி காட்டுகிறது. வேதம் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லுகிறது. ஆண்டவரே, அந்த நாளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிற நிலை நமக்கு அவசியம். நான் ஒரு கதையை வாசித்தேன். ஒரு தகப்பன் தன் மகனை சரியான பாதையிலே நடத்தினார்.
ஆனால் காலங்கள் மாறிற்று. அவன் கல்லூரிக்கு போக வேண்டிய காலம் வந்த பொழுது அவர் சொன்னார், தன் மகனிடத்தில் ஒரு வேதாகமத்தை கொடுத்து, தம்பி தினமும் இந்த வேதத்தை நீ வாசிக்க வேண்டும் என்று சொன்னான். அவனும் சரி என்று சொல்லி சென்று விட்டான். ஆனால் அவன் அதை பற்றி பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் அவ்வப்போது எனக்கு பணம் வேண்டும், எனக்கு அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தகப்பனார் பணத்தை அனுப்பிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வார், வேதத்தை வாசி. பணத்தை அனுப்பிவிட்டு வேதத்தை வாசி. இது அடிக்கடி நடைபெறுகிற நிகழ்ச்சி. ஒரு நாள் அவன் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தான், ஒரு ஆன்மீக கூட்டம், நண்பர்களோடு கூட. அங்கு பிரசங்கியாரும் கூட அதே வார்த்தையை, அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதை அவர் மையப்படுத்தினார். அப்போ அது அவனுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தேன். என் தகப்பனும் இதை சொன்னார், இவரும் இதை சொன்னார், நான் விட்டுவிட்டேனே, நல்ல பாதையிலே தான் நான் வேதத்தை வாசிருந்தேன் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு வந்தவன் அந்த வேதாகமத்தை திறந்தான். பக்கத்துக்கு பக்கம் அங்கே பணம் இருந்தது. தகப்பனார் மகன் வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேதமாகிய பொக்கிஷத்தில் உலக பொக்கிஷமாகிய பணத்தை வைத்திருந்தார். அவன் திறக்கும்போது அவன் அதிர்ச்சி அடைந்தான், ஆச்சரியப்பட்டான். பரம தகப்பண்டத்தில் நான் பற்றுதலாக இருக்கும் பொழுது எத்துணை பெரிய ஆசீர்வாதங்களை இந்த உலக தகப்பன் எனக்கு தருகிறார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, வேதத்தை வாசியுங்கள். வேதம் நம்மளை நல்வழியில் நடத்தும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து காத்துக்கொள்வராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வேதமாகிய இந்த பொக்கிஷத்தை நாங்கள் அனுதினம் வாசிக்கவும் தியானிக்கவும் எங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு இதை கருவியாய் பயன்படுத்த உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.